ரொம்ப சோகமா உட்காந்து கிடக்குற. கம்முன்னு போயிடு, எல்லாம் உன்னாலதான் வருது. இல்லம்மா, என் கூட படிச்ச பசங்க, உண்மையிலேயே சொல்றேன், நான் நல்லா படிக்கிற பொண்ணு, என்னை விட கம்மி மார்க் வாங்குற பசங்க தான் இப்ப என்னன்னு கேட்டா லாயரா இருக்கிறேன்றாங்க, கலெக்டரா இருக்கிறேன்றாங்க, ஜட்ஜா இருக்கிறேன்றாங்க, டாக்டரா இருக்கிறேன்றாங்க. நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன். நான் தண்டமா வீட்டுல உக்காந்துக்கிட்டு, இல்ல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களான்னு எனக்கு உண்மையிலேயே ஒரே குழப்பமா இருக்குதுமா. இல்ல, நான் அப்பயே இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறேன்னு சொன்னோம். இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஒரு போட்டோ கூட போட்டுற கூடாது, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் பண்ணினா அவ்வளவுதான், கால் கைய உடைச்சிருவேன் அப்படின்வாங்க. இல்ல சரிம்மா, ஒரு வேலைக்கு போறேன், வீட்டுல வேலைக்கு போறேன்னு சொன்னா, வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னுவீங்க. இப்ப வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு பாரு 1,00,000 ரூபா சம்பாதிக்குது, நம்ம சொந்தக்கார பொண்ணு பாரு 2,00,000 ரூபா சம்பாதிக்குது, அது போல இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுது அப்படின்னா, இப்ப வாகானா எப்படி வரும்? சின்ன வயசுல அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ட்டு இப்ப வந்து இவ சம்பாதிக்கிறா, இவ எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுது பாரு பொண்ணுங்க அப்படின்னீங்கன்னா எப்படி வரும்ன்ற எனக்கு ஒண்ணும் புரியல. நான் மட்டும் தான் இப்படி இருக்கேனா, என்ன மாதிரி யாருன்னா ரிலேட்டடா இது மாதிரி இருக்கிறீங்களா? அது மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்களேன். எனக்கு அப்படியே மண்டை குழம்புது இதை நினைச்சு.